முதலிலே மற்றவர்களை நாம் குறை சொல்வதற்கு முன்னாலே நம்மை நாம் உணர வேண்டும். நாம் குறையற்றவர்களாக இருந்தால்தான் மற்றவர்களை குறை சொல்ல முடியும். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு உதவிட ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்ற எண்ணத்திலே எல்லோருக்கும் சுலபமாக மற்றவர்களை பரிகசிக்கக்கூடிய எண்ணம் தோன்றிவிடுகிறது. இன்றைய ஊடகங்கள், இன்றைய யூடியூப் வாயர்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த, அவர்கள் மிகவும் தெளிந்தவர்களாக தன்னை காட்டிக்கொள்ள சில விஷயங்களை செய்வதை பார்க்கிறோம். இதுபோல மக்களை குழப்பி, மக்களுக்குள்ளே வெறுப்பை ஏற்படுத்தி, அவர்கள் படும் துயரத்தை கண்டு ரசிக்கும் சேடிஷ்களை நாம் என்ன செய்வது? செய்தி சொல்ல வேண்டும், தவறை சுட்டிக்காட்ட வேண்டும், அதில் தவறில்லை. ஆனால் செய்தியை அவமானப்படுத்துவதாகவும் ஒருவரை காயப்படுத்துவதாகவும் அமைந்துவிடக்கூடாது. ஒருவரை சுட்டிக்காட்டினால் அவரை கோல்மூட்டுதலுக்கு சமமாக செய்யவும் கூடாது. இந்த இரு நிலையும் இந்த செய்தியாளர்களிடத்திலே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இது பொதுவான விஷயத்தை பேசுகிறோம் என்பதால் எல்லோருக்கும் கஷ்டமும் இருக்கும், சில பேருக்கு நன்மை என்ற வார்த்தையும் இருக்கும். இதை சிந்தித்து ஊடகவியலாளர்கள் கேட்பவர்களிடத்திலே வெறுப்பை தூண்டுவதாக இருக்கக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லாம் இன்பமயம்.